இப்போ வந்து வாஸ்து விட்டு அப்புறம் உங்களுக்கு பாடமாக இருக்கேன் பார்த்துக்கோங்கன்னு. யாரை பார்க்க போனால் இவங்க பாகிஸ்தானில் பிறந்தவங்க. முனிபா மசாரி பிறந்த இடம் பாகிஸ்தானில் உள்ள பாலூச் என்ற இடத்தில். பிறந்த வருடம் இப்போ வந்து இவங்க வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து இறந்தவங்க வரலாறு பார்த்தோம்னா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கவங்க வரலாறு நம்ம பார்க்கணுன்னு 1987 மார்ச் 3ஆம் தேதி முனிபா வந்து இராணுவ பொது பள்ளியில் பள்ளி கல்வி பயின்றார். அதன் பிறகு இவர் சொந்த ஊரில் BF பட்டம் பெற்றார். 18 வயதில் அப்பாவின் ஆசைக்காக திருமணம் செய்தார். 2008 பிப்ரவரி 27ஆம் தேதி முனிபாவும் அவரது கணவரும் காரில் போகும்போது கார் விபத்தை சந்தித்தது. இதில் முனிபாவும் அவரது கணவரும் இவரது கீழ் உடல் முழுவதும் செயலிழந்தது. இவங்களோட கீழ் உறுப்பு அத்தனையும் செயலிழந்து போச்சு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கராச்சியில் ஆகா கான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 2.5 ஆண்டுகள் படுத்த படுக்கையில் இருந்தார். இவரை கணவர் விவாகரத்து செய்தார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கடந்திட முனிபாவின் தாயின் தன்னம்பிக்கை வார்த்தைகள் அவரை அதில் இருந்து மீண்டு வரச் செய்தது. வேலை செய்ய தொடங்கினார். பாகிஸ்தான் தொலைக்காட்சியில் நிர்வாக இயக்குனர் முகமது மாலிக் PT பள்ளியில் சேருமாறு கூறினார். அதன்படி இவர் 2014 வந்து கிளவுட் டவுன் என்னும் நிகழ்ச்சி பணிபுரிந்தார். பாடகி, பேச்சாளர், ஐநா பொதுச் செயலாளர், பாகிஸ்தான் தேசிய தூதராக ஆனார். 2015 100 ஊக்கமளிக்கும் பெண்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டிற்கான போர்கள் 30 வயதுக்கு உட்பட்ட 30 பேர்கள் கொண்ட பட்டியலில் இவரும் இடம் பிடித்தார். இவர் வந்து ஒரு பையனை எடுத்து வளர்த்துருக்காருங்க. கட் பண்ணி